சாதிய பாகுபாடு பார்த்து தன்னை கட்சியிலிருந்து ஒதுக்குவதாக திருச்செங்கோட்டைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி சந்திராதேவி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜிடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க. எனக்கு இந்த வரைக்கும் இங்க திருச்செங்கோட்டுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. என்னுடைய ஆதங்கத்தை நான் ஏற்கனவே ஒரு தடவை போய் ஆபீஸ்ல கேட்டதுக்கு கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட தனியா 5 நிமிஷம் பேசணும்னு கேட்டேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு முன்னாடியே கேட்டேன், ஏன் எங்களுக்கெல்லாம் எந்த தகவல் சொல்றது இல்லை, நீங்க வர்றதும் சொல்றது இல்லை, எந்த ஃபங்க்ஷன் பண்றது எங்ககிட்ட சொல்றது இல்லைன்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லம்மா, நம்ம எல்லாம் ஒன்னா வேலை செய்வோம்னு சொன்னாங்க. அது வாய் வார்த்தையால் மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. கூப்பிடுறாங்க 10ஓட 11 நாங்க போய் நின்னா எங்ககிட்ட யாரும் பேசுறது கிடையாது, அவாய்ட் பண்றாங்க. எனக்கு என்னன்னா எங்க ஜாதி முன்ன எல்லாமே எல்லா இடத்துலயும் எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்ப எங்க ஜாதி ரீதியா எங்களை ஒதுக்குறாங்களா? நான் தாழ்த்தப்பட்ட அருந்தறியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணுதான் நான். ஏன் எங்களை அவாய்ட் பண்றாங்க? நாங்க தளபதிக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறோம். எங்க சமுதாயம் முன்னாடி வரக்கூடாதுன்னு பண்றாங்களா? நான் கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. எங்க ஆதங்கத்தை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. நாங்க பிரஸ் மீட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பாக்குறாங்க. நாங்க தளபதிக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறோம். எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல. நாங்க தளபதிக்காக தான் உழைக்கிறோம். உங்களுக்கு எங்களை முடக்கி வச்சிருக்காங்க, எங்களுக்கு ஏத்துக்க முடியல. நான் தமிழக வெற்றி கழகத்துல நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துல இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறேங்க சார். இங்க பாத்தீங்கன்னா எங்களை எதனாலும் தெரியல, மாவட்ட பொறுப்புல இருக்கிறனாலே என்னன்னு தெரியல, எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம், இங்க இருக்கிற நகர செயலாளர் இப்ராஹிம்ங்கிறவங்க அவங்களோட தனிப்பட்ட வெறுப்பத்துக்கோசரம் பாகுபாடு பார்த்துட்டு எங்களை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே எங்களை கூப்பிடுறதே இல்லை. இத்தனை நாளா கூப்பிட்டாங்க, குடிச்சாங்க. இப்ப கோல போட்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே வீடு வீடா போய் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து கோலத்தை வாங்கி அதை எழுதி அவங்களுக்கும் கொடுத்து எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்தோம். ஆனா பிரைஸ் கொடுக்குறப்ப ஒரு வார்த்தை கூப்பிடல. அதுக்கு முன்னாடியுமே குரூப்ல மெசேஜ் போடுவாங்க, அதை பார்த்து போவோம், கூப்பிடுவாங்க, அதுக்கும் போயிருக்கோம். ஆனா இந்த அக்காவை கூப்பிடாதீங்க, எதுக்குமே கூப்பிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த காரணம் என்னங்கிறது தெரியல. ஏன் என்னை நேற்று கூப்பிடலங்கிறதுக்கு நான் அவ்வளவு தூரம் ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுக்கல, மெசேஜ் பண்றேன். மெசேஜை பாக்குறாரு இப்ராஹிம் நகர செயலாளர் பாக்குறாரு, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அவரும். அதே மாதிரி நேற்று கிரிக்கெட் போட்டி நடத்தியிருந்தாங்க. இந்த கிரிக்கெட் போட்டியில் டிஷர்ட் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அடிச்சிருந்தாங்க. அதில் தளபதி பேரையோ இதையோ மென்ஷனே பண்ணாமல் வெறும் இவரோட பேரும் இதோட மட்டுமே இது பண்ணுறாங்க. இது தலைமைக்கு தெரிவிக்கணும்னு தான் நாங்கள் இதுக்கு பேட்டியே கொடுக்குறோம்.